நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஆன்மீகம் என்றால் என்ன? என்னமோ ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன், அந்த விஷயத்தோட ஒரு வினை பயன், அதுதான் கர்ம வினை நம்ம சொல்றோம். அதனாலதான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்ற ஒரு சரணாகதி நிலைக்குள்ள அவங்க போகி அந்த வாழ்க்கை அப்படியே வந்துட்டு அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் தான் ரொம்ப வந்து பயப்படுறாங்க. பிகாஸ் குழந்தைங்கள வந்துட்டு ஆன்மீக ரீதியா ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தா பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். பட் இதை நம்ம சொல்லி கொடுக்கறதுனால கல்யாணம் பண்ணிக்காம போயிடுவாங்களோ, இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துறவற வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் தான் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கு. உண்மையான குரு அப்படின்னா வந்துட்டு இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய 18 சித்தர்கள், இவங்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சித்த நிலை அடைஞ்சாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி வந்துட்டு சித்தர் ஆகிற, சன்னியாசி ஆகிற, இல்லை வந்து காவி உடைய போட்டுட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எஸ்கேப்பிசம் தான். எல்லாமே இறைவன் செயல்னும் நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே நம்ம செயல்னும் சொல்ல முடியாது. இங்கே ரெண்டுமே வந்துட்டு மியூச்சுவல். செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பது சௌந்தர்யா நாகராஜ். அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன பேச போறோம்னா பக்தி தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு அவங்க பதிலளிக்க போறாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஆன்மீகம் என்றால் என்ன? இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி இன்னைக்கு. ஆன்மீகம் அந்த அதோட கருத்து, உங்களுடைய கருத்து என்ன? ஆன்மீகத்தோட கருத்து என்ன? பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னாலே நிறைய பேரண்ட்ஸ் தான் ரொம்ப வந்து பயப்படுறாங்க. பிகாஸ் குழந்தைங்கள வந்துட்டு ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தா பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். பட் இதை நம்ம சொல்லி கொடுக்கறதுனால கல்யாணம் பண்ணிக்காம போயிடுவாங்களோ, இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துறவற வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் தான் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா ஒரு சயின்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பூமியில இந்த ஏதோ ஒரு காரணத்தோட நம்ம பிறந்திருக்கோம் எல்லாருமே. இங்க வளர்றோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜ் படிக்கிறோம், கல்யாணம் பண்றோம், குழந்தைங்க, அந்த குழந்தைங்களும் மறுபடியும் அதே ரிப்பீட் பண்றோம். இது எதுவுமே வந்துட்டு விட்டுட்டு இந்த ஒரு சைக்கிள்ல இருந்து எஸ்கேப் ஆகிறது கிடையாது ஆன்மீகம். நம்ம என்ன ஒரு வாழ்க்கை நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாழ்க்கைய நீங்க எப்படி வாழ்றீங்க அப்படின்றது தான். நீங்க வந்துட்டு ஒரு ஒரு சராசரியா ஒரு மனிதனா இருந்து ஒரு புரிதலோட வாழ்ற வாழ்க்கை ஒரு வேற மாதிரி இருக்கும். ஆன்மீக புரிதலோட இருந்து வாழும்போது இவங்களுக்கும் வலி அப்படின்ற ஒரு விஷயம் வரும், நமக்கும் வலி அப்படின்ற ஒரு விஷயம் வரும், அதாவது ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கும். ஆனா என்ன கேட்டகரி அப்படின்னா, இது ஒரு காரணத்தோட தான் நடக்குது. என்னமோ ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன், அந்த விஷயத்தோட ஒரு வினை பயன், அதுதான் கர்ம வினைன்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்ற ஒரு சரணாகதி நிலைக்குள்ள அவங்க போகி அந்த வாழ்க்கை அப்படியே வந்துட்டு அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஆன்மீகத்துக்கும் ஒரு நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ இந்த புரிதலோட வாழ்ற வாழ்க்கை தான் ஆன்மீகம், வேற ஒண்ணுமே நம்ம யோசிக்க வேண்டாம். இப்போ ஓகே, இப்போ என்ன வந்து நான் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளணும், ஆன்மீகத்தில் நானும் முழுமையாக இருக்கணும் அப்படின்னா நான் எனக்கு ஒரு குரு தேவை. அந்த குரு உண்மையான குரு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறது எப்படி? குரு ஒருத்தவங்க இருக்காங்களா? உண்மையான குரு அப்படின்னா வந்துட்டு இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய 18 சித்தர்கள், இல்லை வந்துட்டு வாழ்ந்து ஜீவசமாதி அடைஞ்சவங்க, உண்மையா ஜீவசமாதி அடைஞ்சவங்க. இப்போ நிறைய பேர் ஃபேக்காக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களே அவங்க ஒரு போர்டு போட்டு நான் வந்து குரு, இல்லை வந்துட்டு அருள்வாக்கு சித்தர், இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சித்த நிலை அடைஞ்சாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இவங்கெல்லாம் வந்துட்டு பெரிய ஒரு இரும்பு ஒரு பால் மாதிரி இருக்கும். இது எதுவுமே நானா சொல்ற விஷயங்கள் கிடையாது. சித்தர்களோட புக்ஸ் எடுத்து நீங்களே படிச்சு பாருங்க. ஸோ அந்த இரும்பு பால் எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு இதை லாக் பண்ணிட்டு ஒரு வருஷம் அண்டர் கிரவுண்ட்ல இருப்பாங்களாம். அப்ப என்னன்னா இடகலை மட்டுமே ஓடும். அதே மாதிரி இன்னொரு வருஷம் இந்த சைடு பண்ணுவாங்க, அது இப்போ பிங்களை மட்டுமே ஓடும். ஆனா எது சாப்பாடு தண்ணி எதுவுமே இருக்காது. அவங்க கம்ப்ளீட்டா அண்டர் கிரவுண்ட் கேவ்ல உட்காந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. இது பண்ணும்போது தன்னோட உடம்புல வந்து துர்நாற்றத்திலிருந்து, சீல் பிடிக்கிறதுல இருந்து நிறைய பஸ் வெளியில வந்து ரொம்ப அது வந்து உடலோட நம்ம எல்லாரும் சின்ன சின்ன நெஞ்சு வலி, அப்புறம் சளி, இருமல், நிறைய இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ், அல்சர்ஸ், இதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூவா நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த வலி, உடல் சார்ந்த வலி எல்லாம் வந்துட்டு மரணத்திற்கு ஒப்பா இருக்கும். அந்த அளவுக்கு ஈக்குவல் இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க. இந்த 2 வருஷம் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டேஜ் போவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டு அட்டைன் சித்த நிலை.
அப்ப சித்தரா ஆகிறதுக்கு எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவங்க எதுவுமே பண்ணாம அவங்களே ஒரு போர்டு போட்டு, எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே, இது வந்து மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, குருவாகிய ஒருவர் இல்லைன்னா சித்தராகிய ஒருவர், இல்ல ஒருத்தருக்கு பவர் இருக்கு அப்படின்னா எனக்கு பவர் இருக்குன்னு சொல்லிக்கவே மாட்டாங்க. அவ்வளவுதான், எனக்கு பவர் இருக்கு, நான் குரு, நான் ஒரு சித்தர் அப்படின்னு சொல்றாங்கனாலே அங்க வந்துட்டு ஒண்ணுமே இல்லை, எம்டி வெசல்ஸ் மேக் நாய்ஸ் அப்படின்றது தான். ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை நீங்க நம்புறீங்க, அவங்கள வந்துட்டு குருன்னு நீங்க சொல்றீங்க, அவங்கள சுவாமிஜின்னு சொல்றீங்க, என்னென்னமோ சொல்லி அவங்களுக்காக காலில் விழுகிறீங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பக்தியில ஒரு 5% இவங்க மேல வச்சிருந்தா இவங்க என்னைக்கோ உங்களவே சித்தர்கள் ஆக்கியிருப்பாங்க. அது யாருமே பண்ணல. எல்லாருமே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஏதோ ஒரு மனசு ஆறுதலுக்காக அவங்க போறாங்க. அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு பதிலா, அதாவது அவங்களோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்றதுக்கு பதிலா அவங்களே ஃபாலோ பண்றாங்க. இதுதான் இங்க எல்லாத்துக்குமே நடந்துட்டு. ஓகே, இன்னொரு கேள்வி என்னன்னா, சித்தர்கள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கா? இப்போ அவங்களுக்கும் ஏதாச்சும் முன்கூட்டியே கணிச்சிருப்பாங்களா, நான் சித்தராக போறேன்? இல்லை சில பேர் வேலை கிடைக்காம வீட்டில் பிரிஞ்சுட்டாங்கன்னா சில பேர் காவி உடை அணிஞ்சிட்டு போய் கோயில் வாசலில் உட்காந்துட்டு, இல்லை கங்கை யமுனா இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அங்கே போய் நான் அகோரி சித்தர் இந்த மாதிரி பேரை சொல்லிக்கிறாங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது எல்லாமே சும்மா என்ன பண்றதுன்னு தெரியாம சொல்லிக்கிறது தான். அதுதான் உண்மை. அதாவது ஒரு மனுஷனா பிறந்தா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வரும்போது சித்தராகணுன்ற அவசியமே முதல்ல இல்லை. நம்ம வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கை எவ்வளோ கடினமான ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு இதுக்காகத்தான் இது விஷயம்லாம் நடக்குது, அதை அழுங்க, அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, கோவப்படுங்க, பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம சப்ரஸ் பண்ணிட்டு அப்படியே ஐயோ நான் ஆன்மீகத்துல இருக்கேன், நான் அழக்கூடாது, நான் ஆன்மீகத்துல இருக்கேன், நான் கோவப்படக்கூடாது அப்படின்ட்டுலாம் வந்துட்டு அவசியமே கிடையாது. ஹியூமன்னு பிறந்துட்டா அது என்ன எவ்வளோ ஆன்மீகத்துல இருந்தாலுமே அந்த எமோஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த புரிதலோட போகிறது தான் வந்துட்டு கரெக்டான ஒரு வழி. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு சித்தர் ஆகிற, சன்னியாசி ஆகிற, இல்லை வந்து காவி உடைய போட்டுட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எஸ்கேபிசம் தான். நான் அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்தது இப்போ ரீசெண்டாக கிடையாது, ரொம்ப தற்கொலைகள் அதிகமாகிட்டே இருக்கிறீங்க, பார்த்துருக்கீங்க. இது ஆன்மீக ரீதியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தற்கொலைகள் ஏன் அந்த நினைப்பு வருது அவங்களுக்கு தற்கொலை பண்ணணும் அப்படின்ட்டு? எப்படி ஆக்சிடென்ட்டு, கொலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து துர்மரணம்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தற்கொலை, சூசைட் அப்படின்றதும் ஒரு துர்மரணம் தான். அப்போ அதுவுமே வந்துட்டு இயற்கை விதிப்படி அவன் சூசைட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. இது இங்கே வந்து 2 விஷயமே இருக்குது. எல்லாமே இறைவன் செயல்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே நம்ம செயல்னு சொல்ல முடியாது. இங்கே ரெண்டுமே வந்துட்டு மியூச்சுவல். இங்கே இப்போ நான் அப்ளை சொன்ன மாதிரி தான். அதாவது என்னதான் இறைவன் கிட்ட சரண்டர் ஆனாலும் என் வேலையை நான் தான் போய் செய்யணும். நான் சாப்பிடணும்னா நான் தான் சாப்பிடணும், எனக்கு பசிக்குதுன்னா. அந்த மாதிரி இப்போ சூசைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு கஷ்டத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சூசைட் பண்ணுறோம். ஆனால் சூசைட் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுது, இங்கே இருந்த கஷ்டமே பரவாயில்லடா, எல்லா ஆத்மாவுமே அதை ஃபீல் பண்ணுமா. ஏன்னா இப்போ நான் இந்த துர்மரணங்கள் அடைந்த அத்தனை பேருமே எந்த இடத்துல அவங்களோட உயிர் பிரிஞ்சுதோ அந்த ரேடியஸில் தான் வந்துட்டு அவங்க உயிர் வந்து இருக்குமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 வயசு வரைக்கும் ஒருத்தவங்க உயிர் வாழணுன்றது தான் அவங்களோட விதின்னு வச்சுக்கோங்க. ஒரு 40 வயசுலேயே அவங்களோட உயிர் பிரியுது அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 40 வருஷம் வரைக்கும் எங்கே அவங்க இறந்தாங்களோ அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டெத்துக்குமே ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஆல்ரெடி கட்டமைக்கப்பட்டது தான். ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி தான். எங்கெங்கெல்லாம் சர்க்கியூட் இருக்கணும், இந்த சுவிட்சை போட்டால் அங்கே லைட் எரியணும் அப்படின்றது இது ஆல்ரெடி ப்ரீ பிளான். அந்த மாதிரி இந்த சூசைட் அப்படின்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு முட்டாள்தனம் தான். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இதிலிருந்து எங்கேயோ எஸ்கேப் ஆகி போகிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கிருந்து எஸ்கேப் ஆகி அவங்க இன்னும் மிகப்பெரிய ஒரு லாக்கில் போயிடுவாங்க. ஸோ அந்த லாக்கில் வந்துட்டு யார் நினச்சாலும் வந்துட்டு காப்பாற்ற முடியாது. நீங்கள் வேற ஒரு உலகத்தில் இருப்பீங்க, நான் ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருப்பீங்க. அது வந்து சூக்ஷ்ம உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூக்ஷ்ம உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப நானே சூசைட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சூசைட் பண்ணிட்டேன், இப்ப நான் ஒரு ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன மாதிரி யாரெல்லாம் சூசைட் பண்ணாங்களோ அத்தனை பேரும் அங்கதான் இருப்பாங்க. நான் ஐ கேன் ரியலி சென்ஸ் தம். 24 மணி நேரமும் ஒரு அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருக்குமா. அப்போ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ஆத்மா வந்துட்டு பயங்கரமா ட்ரை பண்ணுவாமா அந்த பாடிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு. ஏதாவது ஆக முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து அந்த ஒரு சூழலெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கும் அப்படின்றது என்னால் வேர்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஓகே, இப்போ தற்கொலைகளுக்கும் ஆக்சிடென்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குதானே? தற்கொலைகள் வந்து அவங்களே பண்ணிக்கிறாங்க, ஆக்சிடென்ட் அது எதிர்பாராதமாக விபத்து நடக்குது. இதில் கர்மாவோட பின்னாடி எதுவும் செயல்கள் இருக்குமா? நிச்சயமா இருக்கும். இப்போ தற்கொலைக்கா ஆக்சிடென்ட்
ரெண்டுத்துக்குமே இருக்கும். இப்போ ஆக்சிடென்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தானா போய் வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டாலும் அதுவும் தற்கொலைக்கு தான் ஈக்குவல். ஸோ இப்போ நான் அந்த கேட்டகரி எடுக்கல. இப்போ ஆக்சிடென்ட்ஸு தற்கொலை இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேட் கர்மா, என்னமோ ஒரு பேட் கர்மா, கழிக்க முடியாத ஒரு பேட் கர்மா, அது ரொம்ப ஹெவியான பேட் கர்மாஸ் இருக்கும்போது அது ஆக்சிடென்ட்ல தான் அந்த கர்மா கழியணும் அப்படின்னு இருக்கிறதுனால தான் ஆக்சிடென்ட் மூலமா அவங்களோட துர்மரணங்களே ஏற்படுது. இப்போ அதே தான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி சூசைடுக்கும். ஸோ சூசைடு வந்துட்டு இவங்களோட ஒரு ஒப்பீனியனும், அதாவது நம்மளா ஒரு செயல்படுத்திக்கிறோம், நம்ம இறைவன் கொடுத்த ஒரு உயிரை நம்மளா வந்து மாற்றிக்கிறோம். அட் த சேம் டைம் அவங்களுக்குமே அந்த காலகட்டம் ரொம்ப மோசமான காலகட்டம், கிரக நிலைகள் படியும் ஆஸ்ட்ராலாஜிக்கல் படியும் வந்துட்டு அவங்களுக்குமே மோசமான டைம். இது ரெண்டுமே சேர்றதுனால they are going. இந்த உலகத்திலே சிறந்த விஷயம் என்ன உங்களை பொறுத்தவரை உங்க கருத்து என்ன? எல்லாருமே வந்துட்டு ஹெல்த் இல்ல பணம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ரொம்ப ரொம்ப விலை மதிப்புள்ள ப்ரெஷஸான வேல்யூபிளான ஒரு விஷயம், அது வந்து காசு கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா அது டைம் தான். ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஓகே டைம் வந்து ப்ரெஷஸான ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ஓகே நம்ம இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆஃபீஸ் போகணும், இல்லை டைம் வேஸ்ட் பண்ணாமல் அங்கே போகணும் இங்கே போகணும், அது மட்டுமே கிடையாது. இந்த பிறவி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுமைகளை நம்ம சந்திச்சு நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோன்றதும் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி எத்தனை பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்றதும் யாருக்குமே தெரியாது. ஸோ ஔவையார் என்ன சொல்கிறாங்க, அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது. அப்போது ஒரு மனித பிறவி கிடைக்கிறதே வந்துட்டு ரொம்ப ரேர். அதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம், நிறைய பிறவி எடுத்து நம்ம அதுக்கப்புறம் அவ்வளோ கஷ்டம்லாம் பட்டு தான் வந்துட்டு இந்த பிறவியே கிடைக்குது. இந்த பிறவி கிடைச்சதுக்கு அப்புறமும் வந்துட்டு இந்த பிறவி வந்துட்டு நம்ம சும்மா அப்படியே வேஸ்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம் வந்துட்டு போனால் திரும்பி வராது. இப்போ நீங்கள் காலேஜ் டைமில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்களால் ரீவைண்ட் பண்ணி போக முடியாது. ஸோ இந்த மொமெண்ட்டில் இப்போ நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மொமெண்ட் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்னா இது மறுபடியும் நம்ம ரீவைண்ட்லாம் பண்ண முடியாது. வி கேனாட் டைம் ட்ராவல். ஸோ இங்கே டைம் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்றது எல்லாத்துக்கும் எப்போ தெரியும்னா அந்த ஒரு 55 வயசு 60 வயசு ஆகும்போதோ இல்லை வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும்போதோ அந்த ஒரு இறப்பின் விளிம்பில் நம்ம வந்துட்டு வரும்போது அப்போ அவங்க யோசிப்பாங்க, என்னடா லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது என்னடா நம்ம வாழவே இல்லையா, என்ன இப்படியே இருந்துட்டோம், என்னடா அவ்வளோதான் நம்ம டெத்து, வி வில் ஃபேஸ் அ டெத். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ தான் டைமோட வேல்யூவே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ அந்த வேல்யூ அப்போ தெரிஞ்சு என்ன பண்ணுறது. ஸோ லிட்ரலி நம்ம எல்லாருமே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த உலகத்தை சிறந்த தானம்னு என்ன? அதாவது உலகத்திலேயே சிறந்த தானம்னா அன்னதானம் தான் அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம். பட் அதை விட சிறந்த தானம் ஒன்று இருக்குது, அது என்னென்னா ஞான தானம். நீங்கள் வந்துட்டு அன்னதானம், வஸ்திரதானம், குடைதானம், நிறைய தானங்கள் இருக்குது. இது என்ன தானம் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அதுக்கு அவ்வளோ பெரிய தோஷங்கள் வந்துட்டு கிளென்ஸ் ஆகிற அளவுக்கு பவர் இருக்குது, கர்மாஸ் கிளென்ஸ் பண்ணுறது அளவுக்கு பவர் இருக்குது. ஆனால் அதை விட ரொம்ப சிறந்த தானம் என்ன அப்படின்னா ஒரு ஆத்மாக்கே நம்ம சாப்பாடு போடுறது தான் இந்த ஞான தானம். ஸோ அது என்ன ஞான தானம் அப்படின்னா இதுதான் வாழ்க்கை, இதுதான் அதாவது இந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த, இந்த ஒரு ஞான புரிதலை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ நம்புறாங்களோ இல்லையோ அதை ஒரு சில பேருக்கு நம்ம போதிக்கிறதோ, அதை ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு இதுதான் கரெக்ட், இது எல்லாமே மாயை, இதுக்காக நம்ம வந்துட்டு இவ்வளோ நம்ம வாழ்க்கையை வந்துட்டு அழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் ஞான ரீதியாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த உலகத்திலேயே சிறந்த தானம்னு நான் சொல்லுவேன். இப்போ ஞான ரீதியாக எப்படி அதை கொடுக்க முடியும்? அடுத்த செகண்ட் இறைவன் நம்மளை கூப்பிட்டா கூட நம்ம போய் தான் ஆகணும். அப்போ இங்கே எது நம்ம கூட வரும்? கர்மாஸ் மட்டும்தான் நம்ம கூட வரும். நம்ம வந்து சம்பாதிச்சு வச்ச சொத்தோ இல்லை பேர் புகழோ இல்லை வந்து கூட பிறந்தவங்களோ இவங்க யாருமே வரமாட்டாங்க, இன்க்ளூடிங் மதர். ஸோ ஃபாதர் எல்லாருமே இப்போ வந்துட்டு இந்த பிறவியில் உங்கள் அம்மா அப்பா நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ போன பிறவியில் உங்கள் அம்மா அப்பா யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஆனால் ரோட்லேயே போயிட்டு இருந்த நம்மளை கூட கிராஸ் பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு கார்மிக் ஒரு கர்மா ரீதியாக தான் நம்மளுக்குள்ளே வராங்க. நமக்கு அமைகிற அம்மா அப்பா ஆகட்டும், குழந்தைங்கள் ஆகட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், இவங்க எல்லாருமே நம்ம செய்த குட் கர்மா அண்ட் பேட் கர்மாவோட வெளித்தோற்றம் தான் இங்க நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாமே. சோ இது இந்த ஒரு புரிதலுக்கு வந்தாலே அதுதான் ஞானம். ஸோ இந்த ஒரு புரிதல் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த ஒரு புரிதல்ல இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாருக்குமே நம்ம சொல்லலாம். நிச்சயம். இப்போ ஞானதானம் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான தோஷங்கள்லாம் கழியும்? கர்மாவே நம்ம சரி பண்றோம். இப்போ வந்து இப்போ அன்னதானம் கொடுக்கும்போது ஒருத்தவங்க பசியில் இருக்காங்க, அந்த பசியை வந்து போக்குறதுக்கு நீங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா
அது பசி அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அந்த ஒரு கஷ்டமே வந்துட்டு அவங்களுக்கு அங்கே நிவர்த்தி ஆகும்போது நமக்கே தெரியாம நம்மளோட ஜாதக ரீதியாவோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி தோஷங்களோ நமக்கே தெரியாத ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தா கூட நமக்கு அந்த ஒரு பேட் டைம்ஸ்ல வந்துட்டு இந்த நம்ம கொடுத்த சர்வீசஸ் நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளே அறியாம ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ இங்க வந்துட்டு என் கை ஃபுல்லா தீக்காயம் ஆகணும்ன்றது விதின்னு வச்சுக்கோங்க. எனக்கு லைட்டா வந்துட்டு மேட்ச் பாக்ஸ் நான் வந்து பத்த வைக்கும் போது லைட்டா ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்ல கூட முடியலாம். இப்படித்தான் நடக்கும். ஸோ 100% கர்மாவை வந்துட்டு குருக்கள்னால கூட வந்து எடுக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம இங்கே இந்த பூமியில பிறந்திருக்கோம் அப்படின்னாலே ஒரு கர்மாவை கழிக்கணும், பக்குவப்படணும் அப்படின்ற இந்த 2 விஷயத்துக்காகவும் தான் நம்ம பிறந்திருக்கோம். நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா துன்பங்களுமே வந்துட்டு கர்மா தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்துல இருந்து நம்மளோட ஆத்ம முன்னேற்றம் அப்படின்றது ஒண்ணு நடக்கும். அதுக்காகவும் தான் நம்ம வந்து இங்க வந்திருக்கோம். அதனால இந்த ஞானதானம், இந்த ஞானம் அப்படின்ற விஷயம் பண்ணும்போது ஒருத்தவங்களோட கர்மாவையே நம்ம சரி பண்றோம் அப்படிங்கும்போது நமக்கு எல்லாமே மாறிடும். நமக்கு ஜாதகமே வேலை செய்யாது. அதுதான் உண்மை. இப்போ அப்படி பண்ணல, ஞானதானம் பண்ணல அப்படின்னா கர்மாவும் நம்ம சரி பண்ண முடியல, என்ன நடக்கும் நமக்கு? அதாவது என்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ அது எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் அந்த நெகட்டிவிட்டி அப்படியே நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ அதில் வந்துட்டு நிவர்த்தி அப்படின்றது எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே தீக்காயம் ஆகணுன்றது இருக்குது அப்படின்னா அந்த தீக்காயம் 100% ஆகும். ஞானதானம் தான் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி அன்னதானம், வஸ்திரதானம், இந்த நிறைய ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெட்ஷீட்டோ இல்லை ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வசதி நம்ம பண்ணி கொடுக்கறது கூட வந்துட்டு தானம் தான். பட் இந்த ஹையஸ்ட் தானமாகிய இந்த ஞான தானம் பண்ணும்போது ஜாதகமே மாறுதுன்னு நான் சொன்ன மாதிரி, அப்போ அது பண்ணாமல் இருக்கும்போது அந்த எஃபெக்ட்ஸ் நம்ம அனுபவிக்கணுன்றது தான் நமக்கு கிடைக்கும். வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னா, காதலுக்கும் கல்யாணத்திற்கும் ஆன்மீக ரீதியான என்ன தொடர்பு? பொதுவாக வந்து இந்த ஒரு கொஷனுக்கு நிறையா பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து 3 கேட்டகரியாக வந்துட்டு ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது இதுதான் உண்மை. ஸோ ஒன்று வந்துட்டு கார்மிக் பார்ட்னர்ஸ், இன்னொன்று வந்துட்டு சோல் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ட்வின் ஃப்ளேம். இந்த கார்மிக் பார்ட்னர்ஸ் அப்படின்றது நம்ம செஞ்ச குட் கர்மா அண்ட் பேட் கர்மா, அதாவது பாவம் புண்ணியம்க்கு ஏற்றவாறு அமையக்கூடிய ஒரு கணவனோ அல்லது மனைவியோ வந்துட்டு கார்மிக் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு இந்த கார்மிக் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு அமையுது. அது வந்துட்டு லவ் பண்ணி பிரேக்கப் ஆனாலும் சரி, இல்லை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆனாலும் சரி, இல்லை கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் இருந்தாலும் சரி, இது எல்லாமே கர்மா ரீதியான ஒரு விஷயம் தான். இப்போ எப்படி வந்துட்டு பேரண்ட்ஸும் இல்லை குழந்தைங்க அமையறதும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அமையறதும் இல்லை கொலீக்ஸ் அமையறதும் இது எல்லாமே கர்மா ரீதியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நான் சொல்கிறேனோ, அதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு பார்ட்னர் அமையறதும் கர்மா ரீதியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ பார்ட்னர் மூலமாக நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக்ஸ் ஆகிறதும் அண்டு டிசப்பாயின்மெண்ட்ஸ் இது எல்லாமே நடக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த கர்மா ரீதியான ஒரு விஷயம் தான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த 90% ஆஃப் த பீப்புள் 90% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கார்மிக் பார்ட்னர்ஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு அமையறாங்க. கல்யாணம் ஆகட்டும், அது லவ் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ். இதில் செகண்ட் ஒரு கேட்டகரி இருக்குது. அது என்னன்னா சோல்மேட் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் இந்த சோல்மேட் பார்ட்னர்ஸுங்கிறது என்ன மாதிரி கேட்டகரினா, ஆஸ்ட்ரல் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது. ஆஸ்ட்ரல் வேர்ல்டுனா இப்போ நம்ம வாழக்கூடியது ஃபிசிக்கல் வேர்ல்டு. அப்போது ஆத்ம ரீதியாக நம்ம வந்து உடலை விட்டு உயிர் பிரியும் போது பிரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைண்ட் ஆஃப் வேர்ல்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல எந்த குருமார்களோட நம்ம ட்ராவல் பண்ணமோ இல்லை எந்த செட் ஆஃப் பீப்புளோட ட்ராவல் பண்ணுறோமோ அந்த செட் ஆஃப் பீப்புளிலிருந்து ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்க தான் சோல் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க மூலமாக இந்த மாதிரி சோல்மேட் பார்ட்னர்ஸ் மூலமாக நம்ம நிறைய லெசன்ஸும் கற்றுக்குவோம், கர்மாஸும் கழிப்போம். 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் இந்த சொசைட்டிக்கோ பண்ண வேண்டிய ஒரு சில கடமைகளும் அவங்களுக்கு இருக்கும். இதில் 3வது இந்த கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் ஃப்ளேம்னு சொல்லுவாங்க. இந்த ட்வின் ஃப்ளேம் வந்து 100% 2% தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. 2 கூட கிடையாது, 1% தான். அது எப்படின்னா சிவன் பார்வதி, ராதாகிருஷ்ணர், இல்லை வந்து வள்ளி முருகர், இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும், மகாவதார் பாபாஜி அண்ட் மாதாஜி, இவங்க இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அமையக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்னா ஒரே ஒரு ஆத்மா அது 2ஆ பிரிஞ்சிருக்கும். ஒன்று மெஸ்குலின் எனர்ஜி, இன்னொன்று ஃபெமினின் எனர்ஜி. அதுதான் இப்போ சிவனும் சக்தியும் வேற வேற இல்லை, ரெண்டுமே ஒன்று தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது என்னன்னா ஒரே ஆத்மா தான், ஒரே சக்தி.
அந்த ஒரு சக்தி வந்துட்டு ஆண் வடிவமாக இருக்கிறது தான் சிவன் நம்ம சொல்றோம், பெண் வடிவமாக இருக்கிறது தான் சக்தின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதனால இந்த பார்ட்னர்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த 90% கர்மா பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. அந்த 10%ல் ஒரு 8% வந்து சோல் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிற இந்த 1% இல்லை 2% வந்து ட்வின் ஃப்ளேம் பார்ட்னர்ஸாக இருக்கும். அது முன்கூட்டி நம்ம கணிக்கிற மாதிரி ஏதாச்சும் அறிகுறி தெரியும்? அந்த அளவுக்கு நமக்கு குட் கர்மாஸ் இருக்கிறது இல்லை இல்லையா? ஸோ ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 90% ஆஃப் த பீப்புள் வந்து கர்ம ரீதியான ஒரு பார்ட்னர் நமக்கு கிடைக்கும் போது இந்த பேலன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ சோல்மேட் பார்ட்னர் தான் இவங்க அப்படின்றவங்களுக்கு மட்டும் அவங்கனால வந்துட்டு அந்த இன்ட்யூஷனே வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சு கொடுக்கும். பட் நம்ம நிறைய பேர் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிடுறோம். இப்போ கார்மிக் பார்ட்னர்ஸ்குள்ளேயுமே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஏன்னா அவங்க குட் கர்மா பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. அப்போ அது சோல்மேட் பார்ட்னர் நம்ம நினச்சிக்கவே முடியாது, ஏன்னா அதுவும் கார்மிக் பார்ட்னராக தான் இருப்பாங்க. ஸோ சோல்மேட் பார்ட்னர்ஸும் சரி, இந்த ட்வின் ஃப்ளேம்ஸும் சரி, அது லிட்ரலி வேற. இந்த ட்வின் ஃப்ளேம்ங்கிற அந்த வார்த்தையிலே இருக்கு ட்வின், இதுவும் அதுவும் ஒன்று தான், அது ரெண்டும் வேற வேறையே கிடையாது. ஸோ அதனால அது கண்டுபிடிக்கிறது